ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல்டு எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோபுரம். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இது வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா லீனியர் ரேஸ் சம்ஸை தான் வந்து இப்போ பார்க்க போறோம். அதாவது எல்லாமே இருக்காது, ஓரளவுக்கு நான் எல்லா இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் கவர் பண்ணிருக்கேன். சரியா? எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்றதுக்கு நம்ம வீடியோ பயங்கர லென்த்தா போயிடும். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இம்பார்ட்டண்டா என்னென்னலாம் இருக்கு மோஸ்ட்லி வந்து எல்லா டைப்ஸுமே கவர் பண்ணிருக்க மாதிரி இந்த செஷனை வந்து எடுத்துட்டு போறேன். முதல்ல லீனியர் ரேஸ்னா என்ன? பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி ஒரு ரேஸ் நடந்ததுன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் நடந்ததுன்னா அதுதான் லீனியர் ரேஸ்னு சொல்லுவாங்க. இந்த லீனியர் ரேஸ் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ஒரு சப்டிவிஷன் மாதிரி வரும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு கேட்கல. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த 2023 2022 லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சர்க்குலர் ரேஸை கம்பேர் பண்ணும்போது லீனியர் ரேஸ் வந்து அதிகமா வந்து கேட்கறாங்க. அதனால தான் என்ன பண்ணிருக்கேன்னா, லீனியர் ரேஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சரியா? இது ஆல்ரெடி வந்து நம்ம லைவா வந்து எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து எனக்கு நெட் இஷ்யூன்றதுனால நான் என்ன பண்ணிருந்தேன், இதை ஒரு ரெக்கார்டடா வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசா வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? ஸோ அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். லீனியர் ரேஸ் ஏபில வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது, அவ்வளவுதான். வேற எதுவுமே வந்து ரொம்ப பெருசா சொல்றதுக்கு இல்லை. ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்ன டேர்ம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, டெட் ஹீட்னு வாங்க, டெட் ஹீட்டு இல்லைன்னா டெட் லாக்னு வாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட் ஸ்டார்ட்னு வாங்க, ஹெட் ஸ்டார்ட் இல்லைன்னா வெறும் ஸ்டார்ட். அப்புறம் பீட்டுன்னு வாங்க. பீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மீட்டர் வரும் இல்லைன்னா செகண்ட் வரும். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? ஓகே, இந்த 3 டேர்ம் தான் பாத்தீங்கன்னா சுத்தி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டெட் ஹீட் டெட் லாக்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ரேஸ்ன்றது ஆரம்பிக்குது. ஒரு கிலோமீட்டர் ரேஸ் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 கிலோமீட்டர் வந்து ரேஸ் ரெண்டு பேரும் ஏ பி ரெண்டு பேருமே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஒரே டைம்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? ரேஸ்ன்றது டையா மாறுது அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? நான் வந்து சேமா முடிச்சிட்டோம், டையா ஆயிடுச்சு மேட்ச் அப்படின்னு சொல்றதுதான் டெட் ஹீட். ரெண்டு பேருமே ஒரே டைம்ல அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அதை நம்ம டெட் ஹீட்னு சொல்லுவோம். டெட் லாக், டெட் ஹீட். நெக்ஸ்ட் ஹெட் ஸ்டார்ட்ன்றத நீங்க எங்க பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது. நான் முதல்ல பார்த்தது இந்த டெம்பிள் ரன் கேம்ல தான். இந்த டெம்பிள் ரன் கேம்ல இந்த ஓடுறவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா என்னதுன்னா, நம்ம அந்த ஓடுறவனுக்கு மேல வரும். அதை நம்ம கொடுத்தோம்னா அவனே பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் வந்து ஓடிப்பான். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து எனக்கு ஹெட் ஸ்டார்ட் தெரியும். ஆனா இந்த லீனியர் ரேஸ் அதுக்குள்ள வந்து நம்ம போனோம் அப்படின்னா, ஹெட் ஸ்டார்ட்டுக்கு என்ன மீனிங்னா, இப்போ ஏன்றவன் ஒரு 1000 மீட்டர் ரேஸ் இருக்கு, ஒரு 1000 மீட்டர் ரேஸ் இருக்கு. ஏபி ரெண்டு பேருமே ஒரே ஸ்டார்டிங் லைன்ல நிக்கிறாங்க. இந்த ஏன்றவன் கொஞ்சம் நல்லா ஓட தெரிஞ்சவன், பிக்கு வந்து அந்த அளவுக்கு ஓட தெரியாது. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, சரி இது ஒரு ஃபேர் காம்படிஷனா இருக்காது, ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா உனக்கு ஒரு 100 மீட்டர் வந்து ஹெட் ஸ்டார்ட் தரேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம். ஸோ 100 மீட்டர்னா என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லை, இந்த இந்த ட்ராக் இருக்குல்ல, இந்த ட்ராக்ல 100 மீட்டர் தாண்டி பிய நிக்க வச்சிடறான். ஸோ ஏ வந்து என்ன பண்றான், 900 மீட்டர் ஓடுறான். சாரி, பின்றவன் 900 மீட்டர் ஓடுறான், ஏன்றவன் 1000 மீட்டர் ஓடுறான். அப்போ இது ஒரு ஃபேர் காம்படிஷனா இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்றான்னா நினைக்கிறான். அதுதான் பாத்தீங்கன்னா ஹெட் ஸ்டார்ட். ஹெட் ஸ்டார்ட்னா ஒன்றும் இல்லை, 100 மீட்டர் ஆர் 300 மீட்டர் சம் மீட்டர் அவங்களே கொடுத்துருவாங்க. இத்தனை மீட்டர் வந்து ஹெட் ஸ்டார்ட் கொடுத்துருக்கான் அப்படின்றது முன்னாடி வந்து நிக்க வச்சு ஓட விடுறது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பீட். இந்த பீட்ன்றது எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஏபி இதே ஒரு 1000 மீட்டர்னு வச்சுப்போம். ஏபி 1000 மீட்டர் ரேஸ் இருக்கு, ரெண்டு பேரும் ஓட போறாங்க. ஏன்றவன் என்ன பண்றான்னா, ஒரு டீன்ற டைம்ல ஒரு ஒரு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் வச்சுப்பேன், 3 மினிட்ஸ்ல வந்து அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணிடுறான். ஏ வந்து இங்க வந்துடுறான். சரியா? பி அந்த 3 நிமிஷத்துல எங்க இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி கொஞ்சம் ஓட தெரியாதவன், கொஞ்சம் ஸ்லோவா ஓடுறவன் இந்த இடத்துல இருப்பான். 800 மீட்டர் தான் ஓடி இருப்பான். ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா எத்தனை மீட்டர் இருக்கு? 200 மீட்டர் இருக்கு. அப்ப ஏ எத்தனை மீட்டர் வித்தியாசத்துல ஜெயிச்சான்னு சொல்லுவாங்க? ஏ வின்ஸ் பி பை 200 மீட்டர். ஓகேவா? ஸோ 200 மீட்டர் வித்தியாசத்துல என்ன பண்ணிருக்கான்? ஏ வந்து பியை ஜெயிச்சிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ அந்த டைம்ல பினிஷிங் பாயிண்ட ரீச் பண்ணும்போது
பின்னாடி வர பிக்கும் ஏக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அந்த வின்ஸ் பை பீட் பை இந்த மாதிரிலாம் சொல்றது. இதுவே வந்து இது மீட்டர்ல சொல்றது. செகண்ட்ல சொல்றதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்க. இதே எக்ஸாம்பிள் தான். இப்படி எடுத்துக்கோங்க. ஏக்கு 3 minutes ஆகுது. ஆனா பிக்கு அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு 5 minutes ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏ பீட் பி பை 2 minutes இப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 2 நிமிஷம் வித்தியாசத்துல ஏன்றவன் ஜெயிச்சிருக்கான். சோ இந்த 2 நிமிஷம் வித்தியாசம்ன்றது என்னன்னா ஏக்கும் பிக்கும் ஒரு 2 minutes கேப் இருக்கு. ஓகேவா? இதுக்கு இன்னொரு மீனிங் கரெக்டா சொல்லணும்னா என்ன அர்த்தம்னா அந்த 1000 மீட்டர் கவர் பண்றதுக்கு பிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் தேவைப்படும். பின்றவன் ஒரு 3 நிமிஷம் எடுத்துட்டானா எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம், அதாவது 5 நிமிஷம் வந்து அந்த 1000 மீட்டரை வந்து கடக்கிறதுக்கு வந்து அவனுக்கு தேவைப்படும். இதுதான் வந்து இந்த பீட்டு கணக்குலாம். சரியா? பீட்டு மீட்டர்ல சொல்றது, செகண்ட்ல சொல்றது இதெல்லாம். சோ ஓரளவுக்கு வந்து எல்லா டேர்முமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சம் வைஸா வந்து பார்க்க போறோம். சரியா? அப்படியே கொஞ்சம் ஈஸியில ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியா? டைப் 1ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? In a 1500 meter race, if A beats B by 100 meter and B beats C by 150 meter, then by what distance does A beat C? இதுதான் வந்து கேக்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இங்க A beats B by 100 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. 1500 மீட்டர் ரேஸ். ஏன்றவன் 1500 மீட்டர் வந்து போய் சேர்ந்துட்டான். ஓகேவா? 100 மீட்டர் வந்து ஏக்கும் பிக்குமான வித்தியாசமா இருக்கு. ஓகேவா? ஸோ ஏ 1500 மீட்டர் வந்து போயிட்டான். ஏக்கும் பிக்குமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர். அப்போ 1400 மீட்டர் வந்து பி ஓடி இருப்பானா? கரெக்டா? அந்த அவன் ரீச் பண்ண அந்த டைம்ல, ஏ ரீச் பண்ண அந்த டைம்ல பி 1400 மீட்டர் தான் ஓடி இருப்பான். பி பீட்ஸ் சி பை 150 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பி வந்து இப்போ 1500 மீட்டர் வந்து ஓடிட்டான். பி இப்போ 1500 மீட்டர் ஓடிட்டான். அந்த டைம்ல பி 1500 மீட்டர் ஓடினா அந்த டைம்ல சின்றவன் 150 மீட்டர் பின்னாடி இருக்கான். 150 மீட்டர் பின்னாடி இருக்கானா என்ன அர்த்தம்? 150 1500 மைனஸ் 150ன்றது 1350 மீட்டர்ல இருக்கான். அவ்வளவு வந்து டிஸ்டன்ஸ் தான் வந்து கவர் பண்ணியிருக்கான். வாட் டிஸ்டன்ஸ் டஸ் ஏ பீட் சி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஏ வந்து 1500 மீட்டர் வந்து போகும்போது சி எவ்வளவு மீட்டர் தூரத்துல வந்து பின்னாடி இருப்பான், அவ்வளவுதான் வந்து கேள்வி. அதாவது 2 பேருக்குமான வித்தியாசம் எவ்வளவு. ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 1400 மீட்டர் இருக்கு, இங்க 1500 மீட்டர் இருக்கு. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா இதை 1400 மீட்டரா மாத்தணும். அப்பதான் இது 1500, இது 1400, அதுக்கப்புறம் வந்து அப்படியே சிக்கு வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். சரியா? முதல்ல நான் அந்த மாதிரி போடுறேன், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மெத்தட்லயே வந்து நான் போடுறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 14ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 15ஆல டிவைட் பண்ணிடலாம். ஸோ அதனால எனக்கு என்ன ஆயிடுது? 1400 கிடைச்சிச்சு. ரேஷியோல ஒரு பக்கம் என்ன பண்றோமோ அதே தான் இன்னொரு பக்கமும் பண்ணணும். ஸோ அதனால 14 இன்ட்டு 15 கேன்சல் பண்ணோம்னா எனக்கு 9 டைம்ஸ் வருமா? 9 இன்ட்டு 14ன்றது எவ்வளோ? 9 இன்ட்டு 14 36, 9 1s are 9, 126, 126 0, 1260. ஸோ ஏன்றவன் 1500 மீட்டர் போயிருக்கிற அந்த டைம்ல சி எவ்வளவு போயிருப்பான்னா 1260 மீட்டர் போயிருப்பான். அப்ப 2 பேருக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ்ன்றது எவ்வளவு இருக்கும்? 240 மீட்டர்னு இருக்குமா? ஸோ 240 மீட்டர் வித்தியாசத்துல என்ன பண்ணியிருக்கான்னா ஏ ஜெயிச்சிருக்கான். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இதை வேற மாதிரி எப்படி போடலான்றத பாருங்க. ஏ இஸ் டு பி, 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். 14 15 14. பி இஸ் டு சியை நம்ம எப்படி எழுதுறேன்? 15 இஸ் டு, இங்க வந்து நம்ம அந்த மாதிரி போட முடியாது. 150 இஸ் டு 1350. இந்த பக்கம் 14 மல்டிப்ளை பண்ணோம், இந்த பக்கம் 150 மல்டிப்ளை பண்ணோம். இது சி. ஸோ நமக்கு என்ன வரும்? 15 இன்ட்டு 150 இன்ட்டு 1 இஸ் டு 14 இன்ட்டு 150 இஸ் டு 14 இன்ட்டு 1350. ஓகேவா? எல்லாத்துலேயுமே 15 அடிச்சிடலாமா? 15 அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ 150
இது ஒரு 140, இது பார்த்தீங்கன்னா 126, ஓகேவா, 0 கிடையாது, 126. இப்போ 1500 மீட்டர், 1400 மீட்டர் ஓடி இருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா 1260 மீட்டர். இது ரெண்டுத்தையுமே டிஃப்ரென்ஸ் எடுத்துடலாம். நான் எப்பயுமே இந்த மெத்தடை தான் கன்சிடர் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய அடிக்கிற இந்த வேலையெல்லாம் இருக்கு, அதனால நான் இதை டேரெக்டாக எடுத்துப்பேன். நீங்களும் முடிஞ்சா எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட்ல வந்து போட பாருங்க. நான் இந்த ரெண்டுத்துல மெத்தடை மாற்றி மாற்றி கூட சம்டைம்ஸ் போடலாம். ஸோ அதனால ரெண்டுமே கற்று வச்சுக்கிறது நல்லது. In a race of 100 meter, A beats B by 10 meter. In a race of 100 meter, B beats C by 10 meter. What distance will A beat C in the race of 100 meter? ஏன்றவன் 100 மீட்டர் ஓடி இருக்க அந்த டைம்ல பி எவ்வளோ 10 மீட்டர் பின்னாடி இருப்பானா? ஸோ 90 மீட்டர்ல இருப்பான். பி 100 மீட்டர் வந்து கிராஸ் பண்ற அந்த டைம்ல சின்றவன் எவ்வளோ 10 மீட்டர் பின்னாடி இருப்பானா? ஸோ 900 மீட்டர்ல இருப்பான். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஏக்கும் பிக்கும் தான் இப்போ அந்த இது ஏ வந்து எவ்வளவு வித்தியாசத்துல சிஏ ஜெயிச்சிருக்கான், எத்தனை மீட்டர் வித்தியாசத்துல சிஏ ஜெயிச்சிருக்கான் அப்படின்றதா கேள்வி. ஸோ ஏக்கும் பிக்கும் பார்க்கணுன்றதுனால இந்த 90யும் இங்கேயே வந்து நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். அதனால நான் இங்க ஒரு 9 டிவைடட் பை 10 போடுறேன், இங்க ஒரு 9 டிவைடட் பை 10 போடுறேன். ஸோ அதனால எனக்கு என்ன ஆயிடும், இந்த 90 இந்த 90 ஈக்குவல் ஆயிடும். ஸோ கேன்சல் பண்றேன். 100 is to சி எவ்வளோனா 81. ஏன்றவன் 100 மீட்டர் போயிருந்தானா சின்றவன் எவ்வளோ போயிருப்பான், 81 மீட்டர் போயிருப்பான். அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ்ன்றது 19 மீட்டர். ஸோ ஆன்சர் எவ்வளோனா 19 மீட்டர். In 100 meter race, A beats B by 20 meter and C beats C by 5 meter. In the same race, A beats C by எத்தனை மீட்டர்? இது என்ன பண்ணுங்கன்னா ஹோம்ஒர்க் போடுங்க. நான் 2 சம் போட்டேன். அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இனி லீனியர் ரேஸ் ஆஃப் 500 மீட்டர், A can beat B by 50 மீட்டர். அதோட ரெக்கார்ட் ஆகிதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, வாய்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிறேன் ஒரு தடவை. ஏன்னா நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு மறுபடியும் இது பண்ணிட்டேன். இனியா லீனியர் ரேஸ் ஆஃப் 500 மீட்டர். ஓகே, ஒரு 500 மீட்டர் ஏ வந்து பியை பீட் பண்ணுறான் 50 மீட்டர் வித்தியாசத்தில். ஸோ பி 45 450ல இருக்கும். ஒரு 600 மீட்டர் ரேஸு பிக்கும் சிக்கும் நடக்குது. பி 600 மீட்டர் போகும்போது சின்றவன் எவ்வளோ மீட்டர்ல இருப்பான், 540 மீட்டர். அதாவது 60 மீட்டர் வித்தியாசம்னா 540 மீட்டர் வந்து அவன் ஓடி இருப்பான். அந்த 600 மீட்டர் பி ரீச் பண்ண அந்த டைம்ல. ஓகேவா, இப்போ ஏக்கும் பிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் ரேஸ்ன்றது நடக்குது. இது 400 மீட்டர் ரேஸ்ன்றது நடக்குது. அதுல ஏ வந்து எவ்வளவு இதுல வந்து பீட் பண்ணும் சிஏ அப்படின்றதான் கேட்கறாங்க. நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், முதல்ல இதை 450 மாத்தணும். அப்படி இதை 450 மாத்தத்துக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு 45 டிவைடட் பை 6, இது ஒரு 45 டிவைடட் பை 6. ஸோ அதை பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 60 பண்ணும்ல, 60. அப்பதான் ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், இந்த 6க்கு இந்த 6 கேன்சல், 450ன்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இதை பண்றேன். 9 டைம்ஸ் 9 5 45 4 9 9 4 36 36 40 405 வருது. கரெக்டா? எஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஏ சி எடுத்துக்கிறேன். ஏன்றது 500 மீட்டர், சின்றது பார்த்தீங்கன்னா 405 மீட்டர். இங்க ஆனால் 500 மீட்டர் இல்லை, 400 மீட்டர் தான் ரேஸ். ஸோ அதனால நான் என்ன பண்ணிடுறேன்னா 5 டிவைட் பண்ணிட்டு 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் 5 டிவைட் பண்ணிட்டு 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 81 வரும். ஸோ 432. இது எவ்வளோ வரும், 400. இவன் 400 மீட்டர் ஓடி இருந்தானா இவன் எவ்வளோ ஓடி இருக்கான், 324 மீட்டர் தான் ஓடி இருக்கான். அப்போ 76 மீட்டரை வந்து வித்தியாசத்துல ஏன்றவன் ஜெயிச்சிருக்கான். ஓகேவா, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான சம். In a 1200 meter race, A beats bike B by 100 meter. ஏன்றவன் பைக் பியை எத்தனை மீட்டர் வித்தியாசத்துல 1200 மீட்டர் வந்து ஏ போயிருந்தானா பி பார்த்தீங்கன்னா 1100 மீட்டர் தான் வந்து போயிருப்பான். சி அதே மாதிரி 1200 மீட்டர் போயிருந்தானா, சாரி இது 600 மீட்டர் ரேஸ்ல 600 மீட்டர் போயிருந்தானா சிஏ கிடையாது, பி. பி 600 மீட்டர் போயிருந்தானா சி எவ்வளோ போயிருப்பான், 500 மீட்டர் போயிருப்பான். கரெக்டா? இப்போ 720 மீட்டர் ரேஸ்ன்றது நடக்குது.
ஓகேவா? அது வரைக்கும் நம்ம பார்த்து வச்சுக்கணும் போதும். வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் 2 0 2 0 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, இங்க 11ஆல மல்டிப்ளை பண்ணுவேன், 6ஆல டிவைட் பண்ணுவேன். இங்க 11ஆல மல்டிப்ளை பண்ணுவேன், 6ஆல டிவைட் பண்ணுவேன். கரெக்டா? அப்பதான் வந்து எனக்கு என்ன வரும்? 11ன்றது கிடைக்குன்றதுக்காக. பட் ஆனா ஒரு சேஞ்சுக்கு நான் இந்த மாதிரி பண்ணாம, நான் உங்களுக்கு மொதல் மெத்தட் ஒண்ணு சொல்லிக் கொடுத்தேன்ல, அந்த மாதிரி நான் பண்ணேன். A is to B is to C, 12 is to 11 is to என்ன வரும்? 11 is to இது ஒரு 6 is to 5. ஸோ பக்கத்துல இருக்க 11 இங்க போடுறேன், இது பக்கத்துல இருக்கிற 6 இங்க போடுறேன். 72ன்றது வந்துச்சு, 66 இங்க 55. 72 மீட்டர் வந்து ஏ ஓடி இருந்தானா அந்த டைம்ல பீன்றவன் 66 மீட்டர் ஓடி இருப்பான், சீன்றவன் 55 மீட்டர்ன்றது ஓடி இருப்பான். அப்போ ஒரு 700 மீட்டர் 720 மீட்டர் ரேஸ்னா என்ன இருக்கும்? 720 மீட்டர் ரேஸ்னா பீன்றவன் 660 மீட்டர் ஓடி இருப்பான், சீன்றவன் 550 மீட்டர்ன்றது ஓடி இருப்பான். கரெக்டா? இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இஃப் பைக் ஏ பீட்ஸ் பைக் சி பை 30 மீட்டர், 30 செகண்ட்ஸ் வித்தியாசத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைக் ஏ வந்து பைக் சியை வந்து பீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு 720 மீட்டர் ரேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இதுதான் வந்து 720 மீட்டர் ரேஸ். ஏ வந்து 720 மீட்டர் வந்து கிராஸ் பண்றதுக்கு ஒரு டைம் ஆயிருக்கும். கரெக்டா? ஒரு டைம் ஆயிருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணிருப்பான்னா சீன்றவன் 550 மீட்டர் வந்து ஓடி இருப்பான். கரெக்டா? ஸோ அப்போ இந்த 2 பேருக்குமான வித்தியாசம்ன்றது எவ்வளவு இருக்கும்? 170 மீட்டர்னு இருக்குமா? இந்த 170 மீட்டரை சி கிராஸ் பண்றதுக்கு தான் 30 செகண்ட்ன்றது ஆகுது. கரெக்டா? ஸோ அந்த 30 செகண்ட் வந்து இந்த 170 மீட்டர்னால தான் ஆகுது அப்படின்றத நாங்க கிளியரா வந்து சொல்றோம். இல்ல இது புரியலன்னா இவங்க 2 பேருக்கும் நடுவுல 170 மீட்டர் டிஃபரன்ஸா? டைம் டிஃபரன்ஸ் பாருங்க 30 செகண்ட்ஸ். ஸோ 170 அதுதான் 30. இப்படி கூட போட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னதே வந்து பெட்டரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ 170 மீட்டர் டிஸ்டன்ஸை 30 செகண்ட்ஸ்ல வந்து கடக்குறாங்க. அதுதான் அவங்களோட ஸ்பீடா இருக்கு. ஸோ 170 டிவைடட் பை 30 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5/2/3 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா சியோட ஸ்பீட். அதுதான் அவன் கேட்குறான். நெக்ஸ்ட் இது என்ன இருக்கு? இதையும் வந்து ஹோம்ஒர்க்ல போட்டுட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கமெண்ட்லையா? இருங்க இது நானே வந்து போடுறேன். இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால. 1500 மீட்டர் ரேஸ். பக்குல் வந்து 150 மீட்டர் பின்னடைவில் இருக்கான். ஸோ 1350. பி 1500னா சி பார்த்தீங்கன்னா 1425. இப்போ நான் என்ன பண்ணணும்னா அனில் பீட்ஸ் சார்லஸ். ஸோ 1350 நான் இங்க வர வைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்? 1350 வர வைக்கிறதுக்கு 135 டிவைடட் பை 10 இதை நான் இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போதானே வந்து ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகும். அதே மாதிரி 150 போடணும்ப்பா. 150 அப்பதான் வந்து இதுக்கு இது கேன்சல் ஆகும். அந்த இடத்துல வந்து இது போய் சேரும். அதே மாதிரி தான் இருக்கும். 135 டிவைடட் பை 150. இப்போ கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 9 டைம்ஸ் கிடைக்குமா? 9 into 5ன்றது 45 4 22 2 36 8 3 12 1282.5 மீட்டர். அதாவது ஏன்றவன் 1500 மீட்டர் ஓடி இருந்தானா சி அப்ப எவ்வளவு ஓடி இருப்பான்? 1200 2.5 மீட்டர். 1282.5 மீட்டர் தான் ஓடி இருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேருக்குமான டிஃபரன்ஸ்ன்றது எவ்வளவு வரும்? 17.5 எதுல முடியுதுன்னு பாருங்க. இதுலதான் முடியுது. ஸோ 217.5 மீட்டர் வந்து வித்தியாசத்துல வந்து அனில் என்ன பண்ணிருக்கான்னா சார்ல்ஸை வின் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் இதுவும் வந்து நீங்களே போட்டுடலாம். ஹோம்ஒர்க் போட்டுருங்க. இதுவும் ஹோம்ஒர்க். எல்லாமே ஈஸியான சம் தான்ப்பா. ஓகேவா? ஸோ இதுல வந்து டிஃபிகல்ட்டான சம் எல்லாத்தையுமே நானே சால்வ் பண்ணிட்டேன். பேசிக்கா என்னன்றதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நீங்க இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த டைப் 2ல நம்ம எந்த மாதிரி பார்க்க போறோம்னா
டைம் கொடுத்துருவாங்க. டைம் டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்றதை விட நீங்க பார்த்துட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். 2 racers run at a speed of ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. 2 racers run at a speed of 100 meter per minute, 120 meter per minute respectively. If the second racer takes 10 minutes less than the first racer to complete the race, then how long is the race அப்படின்றத கேட்குறாங்க. சரியா? இப்போ 2 ரேஸ் நடக்குது. அவங்களோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஸ்பீடு என்னன்னா 100 மீட்டர் பர் மினிட், 120 மீட்டர் பர் மினிட். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5:6 வரும். கரெக்டா? 5:6. இதே டிஸ்டன்ஸ் சேம்ன்றதுனால டைம் ரேஷியோ எடுத்துக்கிறேன் 6:5. உல்டாவா போட்டுக்கிறேன். ஏன்னா டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா 10 மினிட்ஸ் லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிக்கு ஏவை விட ஒரு 10 நிமிஷம் வந்து கம்மியா ஆயிருக்கு. அப்போ 1 பார்ட் தான் டிஃப்ரென்ஸ். அந்த 1 பார்ட் தான் 10 மினிட்ஸ். 1 பார்ட் தான் 10 மினிட்ஸ் அப்படின்னா இதுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் 6 பார்ட் எடுத்துக்கிறேன். 6 பார்ட் எவ்வளோ? 60 மினிட்ஸ். இங்க ஏக்கு 1 மினிட்டுக்கு, அதாவது 1 மினிட்டுக்கு 100 மீட்டர் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா 60 மினிட்டுக்கு எவ்வளோ டிராவல் பண்ண முடியும்? இன்டூ 60 பண்ணிட்டோம் அப்படின்னா 6000 மீட்டர் டிராவல் பண்ண முடியும், விச் இஸ் 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடியும். ஆன்சர் என்னன்னா 6 கிலோமீட்டர். ஷியாமல் கவர்ஸ் 1 kilometer in 10 minutes, whereas Radha covers the same distance in 8 minutes. What does the Radha beat Shyamal? இந்த மாதிரி தான் மாடல் இருக்கும். இந்த மாதிரி மாடல் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 2 minutes வந்திருக்கா? ஸோ 1000 மீட்டரை டிராவல் பண்றதுக்கு 8 minutes வந்து ராதாக்கு ஆயிருக்கு. அப்போ 2 minutesல எவ்வளோ டிராவல் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிங்க. 2 minutesனா என்ன பண்ணலாம்? டிவைடட் பை 4 பண்ணா 2ன்றது கிடைச்சிருமா? 215 டிவைடட் பை 4. ஒரே ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் போல. முதல்ல ஷியாமுக்கு 1 kilometer டிராவல் பண்ண 10 minutes ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் ராதாக்கு 1 kilometer டிராவல் பண்ண 8 minutes ஆகுது. இப்போ யார் இருக்கிறதுலே ஸ்லோவா ஓடுறா? 10 நிமிஷம் எடுத்துக்கிற இந்த ஷியாமல் தான் ஸ்லோவா ஓடுறான். ஸோ 10 நிமிஷம் இருக்கிறத இவனை லாக் பண்ணிக்கோங்க. 2 பேருக்கும் வந்து டிஃபரன்ஸ் எடுங்க. 2 minutes வருது. 1 கிலோமீட்டரை, அதாவது 1000 மீட்டரை 10 minutesல ஓடுறான் அப்படின்னா 10 minutesல ஓடுறான்னா 2 minutesல எத்தனை மீட்டர் ஓடுவான் அப்படின்றத பார்க்கணும். எவ்வளவு ஓடுவான்? 200 மீட்டர் ஓடுவானா? டிவைடட் பை 5 பண்ணா வந்துருமா? அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ இதை நம்ம வேற எப்படி போடலாம்னா, இப்போ இதுதான் இது வந்து ஷார்ட்கட்டு கான்செப்டும் சொல்லிடுறேன். இப்போ 1 கிலோமீட்டரை வந்து 10 minutes வந்து ஷியாமால கிராஸ் பண்ண முடியும், ராதாவால 8 minutes கிராஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து அந்த ரேஸ் ட்ராக்னு வச்சுக்கோங்க. இதுதான் சம் டிஸ்டன்ஸ் வந்து காமனா இருக்கிறதுனால இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 கிலோமீட்டர்னே வச்சுக்கோம். இந்த 1 கிலோமீட்டரை ராதாவால 8 minutes இது பண்ண முடியும். ஓகேவா? 8 minutesல வந்து ராதா வந்து என்ன பண்ணிட்டான்னா கவர் பண்ணிட்டான். அப்போ அந்த 8 minutesல ஷாம் எவ்வளவு தூரத்துல இருப்பான் அப்படின்றத பார்க்கணும். சரியா? ஸோ 1 கிலோமீட்டரை 10 minutesல டிராவல் பண்ணியிருக்கான் அப்படின்னா 8 minutesல எவ்வளோ டிராவல் பண்ணுவான்? 800 மீட்டர் டிராவல் பண்ணுவானா? போடலாமா? 1000 மீட்டரை 10 minutesல டிராவல் பண்ணான் அப்படின்னா 8 minutesல எவ்வளோ டிராவல் பண்ணுவான்? 1000 டிவைடட் பை 100 இன்டூ 800 மீட்டரா? ஸோ 800 மீட்டர்ன்றது டிராவல் பண்ணியிருப்பான். அப்போ ராதா ஷாம எவ்வளோ மீட்டர் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்கா? 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இவ 1000 மீட்டர் ஓடிட்டா, இவ பார்த்தீங்கன்னா 800 மீட்டர்ல தான் இருக்கான். ஸோ 200 மீட்டர் வித்தியாசத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. ஒன்று நீங்க இதை போடலாம், இல்லைன்னா இது போடலாம். உங்களுக்கு எது வாட்டப்படுதோ அதை நீங்க போட்டுக்கோங்க. நான் வந்து ஷார்ட்கட்ல தான் போறப்பேன். ஸோ இங்க என்ன இருக்கு? யார் இருக்கிறதுலையே அதிகமா டைம் எடுத்துக்கிறா? பி தான் அதிகமா டைம் எடுத்துக்கிறான். நான் லாக் பண்ணிக்கிறேன்.
ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 250 மீட்டர் கணக்குல தான் வந்து சொல்லியிருக்காங்க. A can run 250 meter in 25 seconds and B in 30 seconds. How many meters a start can A give to B in 1 kilometer race so that the race may end in a dead heat? Dead heatனா என்னன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய சம்லாம் பாருங்க, 200 மீட்டர் வித்தியாசம்ன்றது இருக்கு. இது ராதாக்கும் ஷியாமுக்கும். அப்ப ராதா பெரிய மனசு பண்ணி ஷியாமுக்கு ஒரு 200 மீட்டர் ஹெட் ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 பேருக்கும் என்ன இருக்கும்னா டெட் ஹீட்ல வந்து முடிச்சிருக்கும். அதாவது மேட்ச் டைல முடிஞ்சிருக்கும். கரெக்டா? ஸோ நம்ம இந்த சம்ல என்ன கண்டுபிடிச்சோமோ அதே தான் இந்த சம்லையும் கண்டுபிடிக்க போறோம். என்ன அதோட பர்செப்ஷன் தான் வந்து வேற. ஓகே, இங்க 250 மீட்டரை 25 செகண்ட்ஸ்ல வந்து டிராவல் பண்ண முடியும். 250 மீட்டரை 25 செகண்ட்ஸ்ல வந்து ஏவால டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா 1 கிலோமீட்டரை வந்து எவ்வளோ டிராவல் பண்ண முடியும்? இன்ட்டு ஃபோர் பண்ணா 1000 வந்துருமா? ஸோ 1000 மீட்டரை 100 செகண்ட்ஸ்ல வந்து டிராவல் பண்ண முடியும். அதே மாதிரி பிஆல 1000 மீட்டரை எவ்வளோவால டிராவல் பண்ண முடியும்? இன்ட்டு ஃபோர் பண்ணா 120 செகண்ட்ஸ்ல வந்து டிராவல் பண்ண முடியும். டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ். 120 செகண்ட்ஸ் போகிறதுக்கு சாரி 1000 மீட்டர் போகிறதுக்கு 120 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா 20 செகண்ட்ஸ் போக எவ்வளோ மீட்டர் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 1000 டிவைடட் பை 12 120 இன்டூ 20 கேன்சல் பண்ணோம்னா 6. 1000 டிவைடட் பை 6ன்றது எவ்வளோ வரப்போகுது? 166.67 மீட்டர்னு வரும். அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். 400 மீட்டர் ஏ ரன்ஸ் அட் a speed of ஓகே, நம்ம இன்னொரு டைப்புக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி என்ன டைப் இருந்தது? டைப் 2 இருந்ததா? இது பார்த்தீங்கன்னா டைப் 3. ஸ்பீடு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து மூளையை கொஞ்சம் கசக்கி புழிஞ்சு யோசிக்கிற மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து டயக்ராம் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஒரு டயக்ராம்ன்றதை வரைஞ்சிடறேன். 400 மீட்டர் ரேஸ். ஏ ரன்ஸ் அட் a ஸ்பீட் ஆஃப் 16 கிலோமீட்டர். ஏவோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஏ என்ன பண்றான்னா பிக்கு ஒரு 15 மீட்டர் ஸ்டார்ட் கொடுக்குறான். ஸோ ஏ இங்க இருக்கானா பின்றவன் இங்க இருக்கான். 2 பேருக்கு நடுவில் 15 மீட்டர்ன்றது இருக்கு. பின்றவன் அப்ப எவ்வளோ ஓடினா போதும்? 385 மீட்டர் ஓடினா போதும். கரெக்டா? ஸ்டில் பீட்ஸ் இம் பை 10 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டில் பீட்ஸ் இம் பை 10 செகண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஏக்கு வந்து டி செகண்ட்ஸ் ஆகுது அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணுனா பிக்கு டி பிளஸ் 10 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ டீன்றது என்னன்னு நான் கண்டுபிடிப்போம். டீன்றது என்னது? ஏ 400 மீட்டர் ஓடினா எவ்வளோ நேரம் ஆகும்? 400 மீட்டர் ஓடுறதுக்கு ஸ்பீடுன்றது தேவையில்ல. அந்த ஸ்பீடு ஆல்ரெடி கொடுத்துருக்கானா? எஸ், கொடுத்துருக்கான். ஸோ 400 மீட்டரை 16 மீட்டர் பர் செகண்ட்ல ஓடினா அப்படின்னா எனக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 25 செகண்ட் ஆகுமா? கரெக்டா? இதுதான் டி. இங்க டி பிளஸ் 10 பியோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டி பிளஸ் 10 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டி பிளஸ் 10ன்றது எவ்வளோ? 35 செகண்ட்ஸ். ஸோ 385 மீட்டரை 35 செகண்ட்ல ஓடுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு ஸ்பீடு இருக்கும்? பியோட ஸ்பீடு இது ஒரு 11 மீட்டர் பர் செகண்ட் இருக்கணுமா? ஸோ ஆன்சர் வந்து 11 மீட்டர் பர் செகண்ட். இனிய 1170 மீட்டர் ரேஸ். ஓ, இது மட்டும் இதுவாயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. இந்த டைப் 3லாம் இல்லை, நான் பிபிடி போடும்போது இது மட்டும் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டு வந்துருச்சு போல. சரி, ஓகே. இனிய 1170 meter race, Raman reaches the final point in 65, Mohan reaches in 90 seconds. 2 பேருக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸு? 25 டிஃபரன்ஸா? ஓகே. 1170 மீட்டரை மோகன் 90 செகண்ட்ஸ்ல வந்து கிராஸ் பண்றான் அப்படின்னா 25 செகண்ட்ஸ்ல எவ்வளோ மீட்டர் கிராஸ் பண்ணுவான்? அதுதான் நம்ம தேவைப்படுது. 90 into 25 கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 13ன்னு கிடைக்குமா? 25 into 13ன்றது எவ்வளோ? 2 15 5 5 11 கரெக்டா? 5 11 325. ராமன் பீட்ஸ் மோகன் பை 325 மீட்டர்.
இன் ஏ 1 கிலோமீட்டர் ரேஸ் 120 செகண்ட்ஸ், இங்கே 125 செகண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. எது கம்மியாக இருக்கோ அதை லாக் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ். 5 செகண்ட்ஸ் ஓகேவா? ஸோ 1 கிலோமீட்டர், அதாவது 1000 மீட்டர் போகிறதுக்கு எனக்கு 125 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா 5 செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஆகுது, அதுதான் வந்து எனக்கு தேவை. 1000 மீட்டர் டிவைடட் பை 125 இன்டூ 5 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40 கிடைக்கும். 200 200 இல்லை 40 டிவைடட் பை 5 கேன்சல் பண்ணால் 40 மீட்டர் தான் எனக்கு என்னதுன்னா பி பீட்ஸ் கியூ பை 40 மீட்டர். இதெல்லாம் ஷார்ட்கட்டு, டக்கு டக்குன்னு போட்டு போயினே இருக்கலாம். இங்கே பாருங்க, எது இருக்கிறதுலே வந்து அதிகமான டைம் எடுத்துக்குது, இதுதான் அதிகமான டைம் எடுத்துக்குது. அப்போ இதை நான் லாக் பண்ணிக்கிறேன். டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 4. ஸோ 1200 மீட்டரை ஓடுறதுக்கு 40 செகண்ட் ஆகுதுன்னா 4 செகண்டில் எவ்வளோ ஓடி இருப்பான்? 0க்கு 0 அடிங்க. 120 செகண்டா, 120 மீட்டரா? ஸோ 120 மீட்டர் தான் என்னோட ஆன்சர். இப்போ டைப் 3க்கு வந்துட்டோம். டைப் 3ல வந்து ஸ்பீடு வந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, அதாவது டைப் 3ல எந்த மாதிரி இருக்கும்னா, கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஈஸி தான். ரியா ரன்ஸ் 3/2 times as fast as Prerna in a race. If Riya gives a lead of 100 meters to Prerna, find the distance Riya has to run before both of them meet அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, இப்போ ஒரு ரேஸ்ன்றது நடக்குது சரியா? நான் இப்போ சம்மு போடல, உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ வந்து சம் லீடுன்றது இங்க வந்து ஏக்கும், இது ஏ இது பி, சம் லீடுன்றது கொடுத்துருச்சு. இந்த 2 பேருமே வந்து ஒரே இடத்துல வந்து மீட் பண்றாங்க. ஓகேவா? இந்த இடத்துல மீட் பண்றாங்க. லெட்ஸ் சே இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், டோட்டல் டிஸ்டன்ஸை டின்னு எடுத்துக்கிறேன் சரியா? இது டி மைனஸ் எக்ஸ். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட்ல ஓடி இருப்பான், இவன் ஒரு ஸ்பீட்ல ஓடி இருப்பான். ஆனா 2 பேருமே மீட் பண்றது ஒரே நேரத்துலன்றதுனால டைம் இந்த இடத்துல கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ ஏவோட ஸ்பீடை டி டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை பி. இது போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஏ கண்டுபிடிக்கணும். ஏன் டிஏ கண்டுபிடிக்கணும்னா 2 பேருமே மீட் பண்றதுக்கு முன்னாடி ஏ எவ்வளவு தூரம் வந்து ஓடி இருப்பான் அப்படின்றதான் கேள்வி. சரி, நம்ம வந்து கொஸ்டினுக்கு போயிடுவோம். ரியா ரன்ஸ் 3/2 times as fast as Prerna in a race. If Riya gives a lead of 100 meter, அதே தான் ஒரு ரேஸ் எடுத்துப்போம். ஒரு ரேஸு ரியா 100 மீட்டர் வந்து பிரேரணா கொடுத்துட்றா. ஓகேவா? இது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து டி. இது என்ன வரும்? டி மைனஸ் 100ன்றது வரும். 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல வந்து மீட் பண்றாங்க. ஸோ வந்து டைம் வந்து எனக்கு இங்கே கான்ஸ்டன்ட். டைம் வந்து 2 பேருமே கான்ஸ்டன்ட் தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரியா அண்ட் பிரேர்னாவோட ஸ்பீட் ரேஷியோ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ரியா வந்து 3 பார்ட்னா பிரேர்னா வந்து 2 பார்ட். இதை நான் வந்து 3 பார்ட் 2 பார்ட்னே எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஒரு நம்பரா மாத்துறதுக்காக 3x 2x கூட எடுத்துக்கலாம். எல்லாமே கேன்சல் தான் ஆக போகுது. இப்போ ரியா டின்ற டிஸ்டன்ஸை ஓடுறதுக்கு எவ்வளோ இது எடுத்துக்கிறா, டைம் எடுத்துப்பா? டி டிவைடட் பை 3 அளவுக்கு டைம் எடுத்துப்பா. நெக்ஸ்ட் பிரேர்னா டி மைனஸ் 100 மீட்டர் ஓடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருப்பா? டி மைனஸ் 100 டிவைடட் பை 2 அளவுக்கு டைம் எடுத்திருப்பா. கரெக்டா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 இன்டூ டி 3 இன்டூ டி மைனஸ் 300 டி இஸ் ஈக்குவல் டு 300. எனக்கு அப்போ அந்த டிஸ்டன்ஸ்ன்றது என்னன்னு கிடைச்சிருச்சு? 300. ரியா 2 பேருமே மீட் பண்றதுக்கு முன்னாடி 300 மீட்டர் வந்து ஓடி இருப்பா. இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், Rakesh runs 4/3 times as fast as Mukesh in a race. If Rakesh gives a lead of 60 meters to Mukesh, find the distance from the starting point where both of them will meet. இதுக்கு என்ன பண்ணலாம்? அதே தான், டி. இது ராகேஷ், இது முகேஷ். லீடு வந்து 60. அப்போ வந்து டி மைனஸ் 60 வந்து முகேஷ் ஓடணும். கரெக்டா? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? 4 பார்ட்டு. இல்லை, நான் அதை கொஞ்சம் தெளிவாகவே போட்டுறேன், 2வது சம்ன்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு. ராகேஷ்க்கும் முகேஷ்குமான ஸ்பீட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:3. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா டி டிவைடட் பை 4. ஏன்னா வந்து டின்ற டிஸ்டன்ஸ் வந்து ராகேஷ் ஓட போகிறான்,
எவ்வளோ ஸ்பீட்லனா 4 பார்ட் ஸ்பீடில் எவ்வளோ டைம் ஆகுமோ அதே டைம் தான் வந்து D-60 3 பார்ட்டு கொண்ட அந்த முகேஷ் பொண்ணாலும் ஆகும். ஸோ 3D is equal to 4D minus 240. டியோட வேல்யூ வரும்னா 240. 440ன்னு சொல்லிட்டேன்னா 240. 240 தான் நம்மளோட ஆன்சர். சரி, இந்த ஒரு சம் மட்டும் போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய சம்ம அந்த 2 சம்மையும் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். ஓகே, கீதா runs 5/2 times as fast as பபிதா. சரியா, பபிதாவையும் அஷ்டம் பாருங்க. கீதா பபிதா 5:2 கரெக்டா, 40 மீட்டர். நான் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டெப்ஸை வந்து ஸ்கிப் பண்றேன். D divided by 5 is equal to D minus 40 divided by 2. 2D is equal to 5D minus 200. அப்போ 3D is equal to 200. D ஓட வேல்யூ என்ன, 66.67 மீட்டர். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹோம்ஒர்க்கில் வந்து போட்டுருங்க இந்த 2 சமயம். ஓகேவா, எல்லாமே வந்து ஒரே மாடலில் தான் இருக்கும். தேடி தேடி பொறுக்கி தான் எடுப்பேன். இப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டைப் 4 ரிலேட்டட் சம்மு. இனிய 1200 மீட்டர் ரேஸ். ஒரு நிமிஷம், எல்லாமே ரெக்கார்ட் ஆகிதான்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு கடைசியில் வந்து எதுவுமே ரெக்கார்ட் ஆகலன்னா டென்ஷன் ஆகிடும். ஆல்ரெடி ஆயிட்டேன். ஃபுல்லாக ஒரு தடவை வந்து 45 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மைக்கே கனெக்ட் பண்ணாமல் பேசியிருந்திருக்கேன். ஸோ அதனால தான் ஒரு தடவையும் செக் பண்ணிக்கிறேன். இனிய 1200 மீட்டர் ரேஸ், ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் மீனால் அண்ட் நீ2. இந்த 2 பேருமே கொடுத்துருக்காங்க. இஃப் மீனால் ஹாஸ் ஏ ஸ்டார்ட் ஆஃப் 500 மீட்டர் தென் மீனால் வின்ஸ் பை அப்படின்னு கொடுத்துருக்கான். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கணும். அடிப்படையே வந்து அந்த டயக்ராமை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் போக போக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டயக்ராமை ஸ்கிப் பண்ணிட்டு, ஸோ நான் இப்போ எப்படி இந்த சம்மில் போட்டேன், ஸோ அந்த மாதிரி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 1200 மீட்டர் ரேஸு, மீனாலுக்கும் நீத்துக்குமான ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துட்டான். M/N வந்து 5:7. சரியா, இப்போ இதை நான் நம்பராக மாற்றிக்கிறதுக்காக 5x 7xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனால் ஹாஸ் ஏ ஸ்டார்ட் ஆஃப் 500 மீட்டர். அப்போது நீத்துன்றவ இங்கே இருக்கான், மீனாலுன்றவ வந்து ஒரு 500 மீட்டர் வந்து முன்னாடி இருக்கான். அப்போ மீனால் எவ்வளோ ஓடினா போதும், 700 மீட்டர் ஓடினா போதும். கரெக்டாக, 1200 மைனஸ் 500, 700 மீட்டர் ஓடினா போதும். ஆனால் நீ2 என்னது, 1200 மீட்டர் கண்டிப்பாக ஓடியே ஆகணும். இங்கே மீனால் வின்ஸ் பைன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ மீனா கண்டிப்பாக வின் பண்ணதா போகிறான். மீனா எந்த டைமில் அந்த ஃபினிஷிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணான் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், டைம்ன்றது தேவைன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், டிஸ்டன்ஸு ஸ்பீடையும் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். 700 தான் வந்து மீனாலோட டிஸ்டன்ஸு, டிவைட் பை மீனானோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5x. இதுதான் வந்து என்னது, மீனால் ரீச் பண்ண டைம், ரீச்சிங் டைம். ஓகேவா, ஸோ இந்த டைம்ல நீ2 எவ்வளோ தூரம் போயிருப்பா அப்படின்றத நான் பார்க்கணும். இது டைமா, எனக்கு நீ2ஓட ஸ்பீடு தெரியுமா. ஸோ ஸ்பீட் இன்டூ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸ்பீடு எவ்வளோ, 7x. டைம் எவ்வளோ, 700 டிவைடட் பை 5x. எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ 49,000 டிவைடட் பை 5. கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 980 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டா, எஸ், 980 மீட்டர். ஸோ இந்த எண்டிங் பாயிண்ட்ன்றது 1200 மீட்டர். 1200 மீட்டரை மீனால் ரீச் பண்றப்போ நீ2ன்றவ எங்க இருப்பானா 980 மீட்டர்ஸ்ல இருப்பா. அப்போ இவங்க 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க, 220 மீட்டர்னு இருக்குமா. ஸோ மீனால் பீட்ஸ் நீ2 by 220 meters. ஓகேவா, 220 meters. சரி, இதுவும் அதே மாதிரி டைப் தான். 800 மீட்டர் ரேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க எழுதிக்கலாமா, 800 மீட்டர் ரேஸு. அல்கா மைராவோட அந்த 4:7 கொடுத்துருக்காங்க. அல்கா ஹேஸ் ஏ ஸ்டார்ட் ஆஃப் 520.
அல்கா ஹாஸ் ஏ ஸ்டார்ட் ஆஃப் 520னா அல்கா வந்து 520 மீட்டர் முன்னாடியே இருக்கா, மைராக்கு முன்னாடி இருக்கா. சரியா? அவ தான் என்ன பண்ண போறான்னா வின் பண்ண போறா. அல்கா வின்ஸ் பைன்ட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ தான் வின் பண்ண போறா. இவ எவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணா போதும்? 800ல வந்து 520 வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா 280 மீட்டர் அவ டிராவல் பண்ண போதும். கரெக்டா? ஸோ 280 மீட்டர் டிராவல் பண்றா. அவளோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அல்காவோட ஸ்பீடு 4x. இதுதான் வந்து என்னது, இவ வந்து ரீச் பண்ண டைம். இந்த ரீச் பண்ண டைம்ல மைரா வந்து எவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணிருப்பா? 7x கிராஸ் பண்ணிருப்பாளா? 7x, அதாவது ஸ்பீட் இன்டூ டைம் தான் டிஸ்டன்ஸ். கேன்சல் பண்ணலாமா? இதுக்கு எக்ஸுக்கு எக்ஸ் 0, இது ஒரு 70, 490. டிஸ்டன்ஸ் வந்து 490 மீட்டர். 490 மீட்டர் வந்து என்ன பண்ணிருப்பானா கிராஸ் பண்ணிருப்பா. ஸோ அப்படியே எழுதுறேன். 800 மீட்டரு 490 மீட்டர், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 310 மீட்டரா? ஸோ அல்கா 390 மீட்டர் வித்தியாசத்துல மைராவை வந்து என்ன பண்ணிட்டா? ஜெயிச்சிட்டா. 310 மீட்டர். இப்போ டைப் 4 பார்க்க போறோம். டைப் 4ல என்ன கொடுத்துருக்கான்? ராகுல் runs at a speed of 6 km/h in a 100 meter race. Rahul gives Bharat a start of 4 meter and still beats him by 4 seconds. Find the Bharat speed. இப்போ இதுல இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ஸ்பீடு தான் வந்து கேட்பாங்க. ஒரு ஸ்பீடு கொடுத்துட்டு இன்னொரு ஸ்பீடு வந்து கேட்பாங்க. என்னதான் வந்து ஸ்டார்ட் கொடுத்தாலும் இவன் வந்து என்ன பண்ணிடுறான், இன்னொருத்தன் வந்து வின் பண்ணிடுவான். சரியா? அதேதான் ஒரு இதை போட்டுப்போம். 100 மீட்டர் ரேஸு, ராகுல் 6 km/h போறான். பரத்துக்கு என்ன பண்ணிடுறான்னா 4 மீட்டர் வந்து கொடுத்துட்றான். ஸோ ராகுல் 4 மீட்டர், பரத். இப்போ பரத் வந்து 96 மீட்டர் வந்து டிராவல் பண்ணா போதுமா? கரெக்டா? ஸ்டில் பீட்ஸ் ஹிம் பை 4 செகண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? ராகுலுக்கு t செகண்ட்ஸ் ஆகுது. ராகுலுக்கு t செகண்ட்ஸ் ஆகுதுன்னா பரத்துக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும்? t + 4 செகண்ட்ஸ் ஆகும். என்னது? அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ண. இவன் தான் அவன் 96 மீட்டர் ஓடினா கூட அவனுக்கு 4 செகண்ட்ன்றது எக்ஸ்ட்ரா தான் ஆகுது. ஓகேவா? இங்க நமக்கு டேட்டான்றது 6 km/hன்னு கொடுத்துருக்கான். எனக்கு ராகுலோட டைமை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன தேவை? டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் தேவை. அது ரெண்டுமே இருக்கு. ஸோ 100 டிவைடட் பை 6, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைமா? அதுதான் நான் இங்க போடுறேன். இங்க வந்து km/hல இருக்கு. கரெக்டா? 6 km/h. அதை நான் மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திக்கிறேன். மாத்திட்டா வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? 60ன்றது கிடைக்கும். 60 செகண்ட்ஸ்ன்றது யாருக்கு? ரோஹிதா, ராகுலுக்கு ஆகுது. அப்போ பரத்துக்கு எவ்வளோ ஆகிருக்கும்? 64 செகண்ட்ஸ்னா இருக்குமா? பிகாஸ் t + 4 தானே இது. t + 4 வந்து பரத்துக்கு வந்து 64 செகண்ட்ஸ்னா இருக்கும். இப்போ பரத்தோட ஸ்பீடை நான் கண்டுபிடிக்கணும்னா 96 மீட்டர் டிராவல் பண்றதுக்கு பயபுள்ளிக்கு 64 செகண்ட்ன்றது ஆகிருக்கு. கரெக்டா? இதுதான் மீட்டர் பர் செகண்ட். ஆனா எனக்கு km/hல இருக்கு எல்லாமே. ஸோ என்ன பண்ணிக்கிறேன்? 5 டிவைடட் பை 18 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சாரி, 18 டிவைடட் பை 5. 18 டிவைடட் பை 5 கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 16 டேபிள்ஸ்ல 16 4s are 16 6 ன்னு வருமா? அகைன் கேன்சல் பண்ணா 3 டிவைடட் பை 2. ஓகே, 3 டிவைடட் பை 2. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 54. 54 டிவைடட் பை 10 எவ்வளோ வரும்? 5.4 km/h. இதுதான் வந்து யாரோட ஸ்பீடுனா பரத்தோட ஸ்பீடு. 400 meter race, A runs at a speed of 16 meter per second. If A gives B a start of 15 meter and still beats him by 10 seconds, what is the speed of B ன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 400 மீட்டர் ரேஸ். சரியா? ஏவோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. 400 மீட்டர் ரேஸு. ஏ வந்து பிக்கு என்ன பண்ணிடுறான்? ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்றான். 15 மீட்டர்ன்றத ஸ்டார்ட் கொடுத்துட்றான். ஸோ அப்போ 385 மீட்டர் வந்து பி ஓடினா போதும் அந்த ரேஸை வந்து ஜெயிக்க. ஆனா அந்த ரேஸ் ஜெயிக்கல. 10 செகண்ட் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்கான். சரி, 10 செகண்ட் வித்தியாசத்துல ஏ வந்து ஜெயிச்சிருக்கான். ஸோ அப்போ ஏக்கு டி செகண்ட்ஸ் ஆகுதுன்னா பிக்கு டி + 10 செகண்ட்ஸ்ன்றது ஆகிருக்கும். கரெக்டா? டி செகண்ட்ஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க 16 மீட்டர்/ஹார்ன்னு இருக்கு. ஸோ 400 மீட்டரை வந்து ஏ டிராவல் பண்றதுக்கு 16 மீட்டர் பர் செகண்ட்னா ஸோ எவ்வளோ இதுவாகுது? செகண்ட்ஸ் ஆகுது. 25 செகண்ட்ஸ்ன்றது ஆகுமா?
கரெக்டா 25 எஸ் 25 செகண்ட்ஸ்ன்றது ஆகுது. இங்க t பிளஸ் 10ன்றது இருக்கு. ஸோ t பிளஸ் 10னா 25 பிளஸ் 10 35. அப்போ பிக்கு 35 செகண்ட்ஸ் ஆகுது இந்த 385 மீட்டரை வந்து டிராவல் பண்ணேன். ஸோ 385 மீட்டர் டிவைட் பை 35 செகண்ட்ஸ் தான் எனக்கு ஸ்பீடு. 11 மீட்டர் பர் செகண்ட் வருமா? நான் ஆல்ரெடி இந்த சம்மை முன்னாடியே போட்டுட்டேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. P gives a head start of 2 seconds in a 400 meter race, but both finishes the same time. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே 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 சரி. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீட்டர்ல கொடுத்துருந்தான், அதாவது இத்தனை மீட்டர் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருந்தான். இப்போ வந்து செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்கான். அதுதான் வித்தியாசமே தவிர வேற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, அதே கர்மம் தான். ஓகேவா? எதுவும் மாற போறதில்ல. 400 மீட்டர் ரேஸு. பி கியூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் ஹெட் ஸ்டார்ட். 2 செகண்ட் முன்னாடி ஓடிக்கப்பா பி கியூ முன்னாடி ஓடிக்கப்பா. நான் என்ன பண்றேன்னா ரெண்டு செகண்ட் வெயிட் பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு வந்து பி என்ன சொல்லிடுறேன்னா அந்த மாதிரி சொல்லிடுறான். சரியா? ஸோ அப்போ கியூன்றவன் 2 செகண்ட் ஓடி ஆகணும். அந்த 2 செகண்ட்ல கியூ எவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணுவான்? 2 மீட்டர் பர் செகண்ட் வந்து இங்க கியூவோட ஸ்பீடை கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ஒரு செகண்டுக்கு 2 மீட்டர் வந்து டிராவல் பண்ணுவான். அப்போ 2 செகண்டுக்கு 4 மீட்டர் டிராவல் பண்ணுவானா? ஸோ அப்போ கியூ 396 மீட்டர் வந்து டிராவல் பண்ணா போதும் அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ண. ஓகே, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை பி டு ஃபினிஷ் த ரேஸ் பட் போத் ஃபினிஷ் அட் த சேம் டைம்னு சொல்லிட்டான். ஓகேவா? சேம் டைமா, அதாவது ரெண்டு பேருமே வந்து டெட் ஹீட்ல முடியுது. கியூ வந்து டி செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணானா பியும் வந்து டி செகண்ட்ஸ்ல தான் கம்ப்ளீட் பண்ணுவான். ஓகேவா? அது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கியூவோட டிஸ்டன்ஸும் தெரியும், கியூவோட ஸ்பீடும் தெரியும். அதனால 396 டிவைடட் பை என்ன பண்ணலாம் 2, இதை போட்டோம்னா 198 செகண்ட்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ கியூன்றவன் 198 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறான் இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ண. இங்க ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க? சேம் டைம்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியும் பார்த்தீங்கன்னா 198 செகண்ட்ஸ் தான் வந்து எடுத்துக்கிறான் இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ண. ஸோ 198 செகண்ட்ஸ் தான் என்னோட ஆன்சர். இது என்னது? ஏ கிவ்ஸ் ஏ ஹெட் ஸ்டார்ட் ஆஃப் 10 செகண்ட்ஸ். ரெண்டு பேருமே வந்து சேம் டைம்ல முடிக்கிறாங்க. அப்ப எந்த மாதிரி இருக்கும்? அதே மாதிரி சம் தான். 1500 ரெண்டு பேருமே வந்து சேம் டைம்ல முடிக்கிறாங்களா? அப்போ வந்து 10னா இவன் என்ன பண்ணிருப்பான்? 60 மீட்டர்ஸ் ஓடி இருப்பானா? 1440 கரெக்டா? 1440 டிவைடட் பை 6னா எவ்வளவு வரும்? 6னா பாத்தீங்கன்னா 6 மீட்டர் பர் செகண்ட் இருக்கா? ஓகே, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா 60 1440 6. ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 240 செகண்ட்ஸ். கியூ வந்து என்ன பண்ணியிருக்கான்? சாரி, பி வந்து 240 செகண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கான். 240 செகண்ட்ஸ்னா இது செகண்ட்ஸ், மினிட்ஸ்ல வந்து ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 60 பண்ணா என்ன வரும்? 4 மினிட்ஸ் எடுத்திருக்கான். அப்போ பி 4 மினிட்ஸ் எடுத்திருந்தானா ஏவும் பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ் தான் எடுத்திருப்போம். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, இது என்ன பண்ணுங்க, ஹோம்ஒர்க் போட்டிருங்க. இதுவும் வந்து ஹோம்ஒர்க் போட்டுருங்க. ஸ்டில் பீட்ஸ் 18 செகண்ட்ஸ். ஓகே ஓகே, இந்த சம் வந்து நம்ம போடலாம், கடைசியா போடலாம். இதை இம்பார்ட்டண்ட்டான சம். டைப் 5 வந்து பார்த்துடலாம். டைப் 5 பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சம் போடலாம். சரியா? டைப் 5 வந்து முக்கியமான ஒரு சம்மு. அதாவது இப்போதைக்கு வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்லேயே 2 தடவை தான் இந்த சம்மை கேட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஈஸியான சம். சரியா? சிம்பிள் ரிலேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த சம்மை சப்பையா வந்து முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். இனிய 1500 மீட்டர் ரேஸ் எழுதிக்கலாம். இனிய 1500 மீட்டர் ரேஸ் இல்லை படிச்சுக்கலாம். If vehicle P gives Q a start of 200 meter, then the vehicle P wins the race by 8 seconds. Alternatively, if vehicle P gives vehicle Q a start of 400 meter, the race,
ஓகே, த ரேஸ் ends in a dead heat. How long does vehicle P take to run 1500 meter? அதாவது ஒன்றும் இல்லை, வெஹிக்கிள் பி, அதாவது பி என்ன பண்றான்னா கியூக்கு ஒரு 200 மீட்டர் ஹெட் ஸ்டார்ட் கொடுக்குறான். அப்படி ஹெட் ஸ்டார்ட் கொடுத்துமே பி தான் ஜெயிக்கிறான் 8 செகண்ட் வித்தியாசத்துல. இதுவே 400 மீட்டர் ஹெட் ஸ்டார்ட் கொடுத்துருந்தான் அப்படின்னா டெட் ஹீட்ல வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ பி அந்த ரேஸ் 1500 மீட்டர் ரேஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றதான் நம்ம கேள்வி. இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. 2 கண்டிஷனா போடுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா 1500 மீட்டர் 1500 மீட்டரு. பி என்ன பண்றான், கியூக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறான், ஹெட் ஸ்டார்ட் 200 மீட்டர் ஹெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டான்னா என்ன ஆகும், 1300 மீட்டர்னு வரும். 1300 மீட்டர், சரியா? எஸ், 1300 மீட்டரு. பிக்கு வந்து டி செகண்ட்ஸ் ஆகுதுன்னா கியூக்கு டி பிளஸ் 8 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்றத தெளிவா கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்டர்னேட்டிவ்லி இஃப் பி கிவ்ஸ் 400 மீட்டர் டு கியூ. ரெண்டு பேருமே என்ன ஆகுது, டெட் ஹீட்ல முடியுதுன்னு சொல்றாங்க. அதாவது 1100 மீட்டர்ல இருந்ததுன்னா டெட் ஹீட்ல முடியுதுன்னு சொல்றாங்க. இங்க ஏதாவது ஸ்பீடு வந்து மாறுதா? எந்த ஸ்பீடுமே மாறல, ஜஸ்ட் அந்த ஹெட் ஸ்டார்ட் மட்டும் தான் டிஃபர் ஆகுதே தவிர ஸ்பீடுன்றது இங்க கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஸோ அப்போ இங்க இருக்கிற கியூ ஸ்பீடுக்கும் இங்க இருக்கிற கியூ ஸ்பீடுமே ஈக்குவலு, இங்க இருக்கிற பி ஸ்பீடுக்கும் இங்க இருக்கிற பி ஸ்பீடுமே வந்து ஈக்குவலு, கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 1800 மீட்டர் 1300 மீட்டர் 1300 மீட்டர் டிவைடட் பை டி பிளஸ் 8. இது வந்து என்னது, கியூவோட ஸ்பீடா, இஸ் ஈக்குவல் டு 1100 மீட்டர் டிவைடட் பை டி. இதுவும் வந்து கியூவோட ஸ்பீடா, ரெண்டுமே வந்து கியூ ஸ்பீடு. அதை நான் ஈக்குவல் பண்ணிட்டேன். எனக்கு என்ன வந்துடுது, 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ 13t இஸ் ஈக்குவல் டு 11t பிளஸ் 88. அப்போ வந்து 2t இஸ் ஈக்குவல் டு 88. டீயோட வேல்யூ என்னன்னா 44 செகண்ட்ஸ். டீன்றது என்னது, பியோட டைம் டேக்கன்னா வந்து டி, அது வந்து மாறல. டீக்கு வந்து 44 செகண்ட் ஆகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதை வேற ஏதாவது வேலை வந்து போட முடியுதா அப்படின்றத லைட்டா செக் பண்ணிக்கலாம். வேற எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் நான் இதை சேம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கேயும் டி தான் வருது, இங்கேயும் டி தான் வருது, கேன்சல் ஆயிடும், டி வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அதனால வந்து கியூவோட ஸ்பீடை வச்சுதான் நம்மளால இதை ஈஸியா போட முடியும். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இந்த சம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிளியரா வந்து இன்னும் கிளீனா புரிஞ்சிடும். ஒரு 200 மீட்டர் லீனியர் ரேஸ், ஓகேவா? 200 மீட்டர் லீனியர் ரேஸ். ஏ கிவ்ஸ் ஏ ஸ்டார்ட் ஆஃப் 25 மீட்டர். ஏன்றவன் என்ன பண்றான்னா ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறான், பிக்கு 25 மீட்டர் ஸ்டார்ட் கொடுக்குறான். ஸோ அப்போ வந்து இவன் எவ்வளோ 175 மீட்டர் வந்து ஓடினா போதும், பி 10 செகண்ட் வித்தியாசத்துல வந்து ஏ ஜெயிக்கிறான். ஸோ அப்போ ஏக்கு வந்து டி செகண்ட் ஆகுதுன்னா பிக்கு டி பிளஸ் 10 செகண்ட்ஸ்ன்றது ஆகுது, கரெக்டா? இப்போ இன்னொரு கேஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு கேஸ்ல ஏ வந்து 45 மீட்டர் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்றான். ஸோ அப்போ என்ன ஆகும், 45 மீட்டர்னா 245 போயிடுச்சுன்னா 155 மீட்டர். ரெண்டு பேருமே வந்து டெட் ஹீட்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருமே சேம் டைம்ல கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ 175 மீட்டர் டிவைடட் பை டி பிளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 155 மீட்டர் டிவைடட் பை டி. இது பியோட ஸ்பீடு, இது பியோட ஸ்பீடு, ரெண்டுத்தையுமே நான் ஈக்குவல் பண்ணிட்டேன், சரியா? டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து ஸ்பீடு தானே, ஸோ அதுதான் நான் சொல்றேன். இது என்ன வரும், 35 வருமா? இது எவ்வளோ வரும், 31 வருமா? ஸோ 35t is equal to 31t plus 310. கேன்சல் பண்ணோம்னா 14 வரும். 4t is equal to 310. அப்போ டீயோட வேல்யூ என்ன வரும்னா, இது ஒரு 7, 3 அகைன் 7, ஒரு 5, 77.5 செகண்ட்ஸ் தான் என்னோட ஆன்சர். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மாடலு, ரெண்டு கொஸ்டின். அந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. டைப் 5 மிஸ்செலேனியஸ், அதாவது சப்ப கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அது வந்து லீனியர் ரேஸ் கணக்குலேயே வராது, ஓகேவா? நார்மல் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கணக்கில் தான் வரும். ஃபரான் அண்ட் ஆமன் ஆர் கோயிங் ஃப்ரம் டெல்லி டு ஹரியானா. இந்த டிஃப்ரென்ஸ் அண்ட் சம் ஆஃப் தியர் ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர் அண்ட் 60 கிலோமீட்டர். ஸோ ஃபரானு அதுக்கப்புறம் ஆமன், அவனோட சம் எவ்வளோ இருக்குன்னா ரெண்டு பேர் ஸ்பீடு வந்து 60,
டிஃபரன்ஸ் எவ்வளோனா 40. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். a plus b is equal to m, a minus b is equal to என்னன்னா ஏவோட வேல்யூ என்னவா இருக்குன்னா m plus n divided by 2ன்னு இருக்கும். பியோட வேல்யூ என்னவா இருக்கும்னா m minus n divided by 2ஆ இருக்கும். கரெக்டா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 100 டிவைடட் பை 2 பண்ணோம்னா 50. ஏன் அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா அது 10 தான் வரப்போகுது. அவ்வளோதான். இதுதான் வந்து பரான் அண்ட் அமனோட ஸ்பீடு. அவங்களோட ரேஷியோ எடுத்துக்கலாமா? 5:1 வரும் அவங்களோட ஸ்பீட் ரேஷியோ. டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கிறதுனால நம்ம டைம் வந்து என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ 1:5ன்னு எடுத்துக்கலாம். இஃப் இன் எ ரேஸ் ஃபரான் கேன் ஃபினிஷ் 8 minutes earlier than ஆமன். ஆமனை விட 8 minutes வந்து இயர்லியா முடிக்கிறான்னு சொல்றாங்க. ஸோ ஃபரான் வந்து கம்மியா டைம் எடுத்திருக்கான். ஆமன் பார்த்தீங்கன்னா அதிகமா டைம் எடுத்திருக்கான். டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 parts. அந்த 4 parts தான் 8 minutesன்னு சொல்றாங்க. கரெக்டா? ஸோ 8 minutes தான் வந்து 4 parts. அப்போ ஒன் பார்ட்ன்றது எவ்வளோ இருக்கும்? 2 minutes தான் இருக்குமா? இந்த 1 பார்ட்ன்றது இதுதான் 2 minutes. இப்போ 50 km/h வந்து ஸ்பீடு இன்டூ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 2 minutes, 2 divided by 16 போட்டுக்கிறேன். அப்போதான் வந்து ஹவராக மாற்றிக்கின்னு கேன்சல் பண்ணுறேன். 1/3ன்னு வந்துடுச்சு. 5 divided by 3 என்ன வரும்? 1 2 3. கரெக்டா? 1 2 3 கிலோமீட்டர். இதுதான் வந்து ஃபரானுக்கும் ஆமனும், ஃபரான் டெல்லிக்கும் ஹரியானாக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். In a race, there are 4 members in a team. Each member has to cover 5 km one after another. If the total time taken in 30 minutes, then what would have been the average speed? அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒன்றுமே இல்லை. 4 பேர் ஒரு ஆளும் 5 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுறாங்க. மொத்தமாக இதெல்லாம் டிராவல் பண்ணி முடிக்க 30 நிமிஷம் ஆகுது. அப்போ இதெல்லாம் இந்த ஆப்ஷன் தேவையில்லைங்க. ஓகேவா? ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடுனா என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமா? டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 4 பேர் 5 கிலோமீட்டர் போகிறாங்க அப்படின்னா மொத்தம் 20 கிலோமீட்டர் போகிறாங்க. 30 நிமிஷம்னா அரை மணி நேரம். 1/2 டினாமினேட்டர் நியூமரேட்டர். 40 ஹார்ஸ்ன்றது ஆகும். சரி, 40 km/hன்றது எனக்கு ஆகும். இதுதான் ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அவ்வளோதான். இல்லை, இன்னும் ஒரு சம் ரிமைனிங் வச்சிருக்கேன். கரெக்டா? இந்த சவிதாவா இன்னும் ஒரு சம் வரும். சீமா கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம் அந்த சவிதா சம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. சவிதா பிராணிகா செம்ம சூப்பரான சம்மு. நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப இப்போ சப்போஸ் இந்த எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு இதை முதல்ல எடுத்தோடனே அட்டன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு மீட்டர் வந்திருக்கு, அதாவது ரேஸ் ட்ராக் இருக்கு. 2250 மீட்டர் லாங் ரேஸ் ட்ராக். சரியா? சவிதா என்ன பண்றான்னா பிராணிகாக்கு ஒரு 396 மீட்டர் ஹெட் ஸ்டார்ட் கொடுக்குறா. சவிதா பிராணிகாக்கு ஒரு 396 மீட்டர் ஹெட் ஸ்டார்ட் கொடுக்குறா. ஸோ பிராணிகா இங்க இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா ஒரு 9 செகண்ட் பரவாயில்லம்மா நீ ஓடுமா அப்படின்னு சொல்லி சவிதா என்ன பண்ணிடுறான்னா பிராணிகாவை ஓட விட்டுறான். அப்படி ஓட விடும்போது பிராணிகா எவ்வளவு தூரம் ஓடி இருப்பா? பிராணிகா வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 6 மீட்டர் ஓடுறான்னா 9 செகண்டுக்கு 54 மீட்டர் வந்து ஓடி இருப்பா. 54 மீட்டர் வந்து பிராணிகா ஓடிட்டா. சரியா? அப்படி 54 மீட்டர் ஓடினதுக்கு அப்புறம் 250 செகண்ட் கழிச்சு என்ன பண்றா? பிராணிகா சவிதாவை புடிச்சிட்டா. எது ஓவர்டேக் பண்ணிட்டா, பிடிச்சிட்டா அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ 250 செகண்ட்ஸ்ன்றது அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ நவுறுது. 6ன்றது ஸ்பீடு, டைம்ன்றது என்ன? 250. மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? 0 15 வரும். 1500 தானே? 12 5 3 ஓகே, 1500 மீட்டர். அதுக்கப்புறம் ஒரு 1500 மீட்டர் கடந்ததுக்கு அப்புறம் தான் சவிதா என்ன பண்றான்னா பிராணிகாவை பிடிக்கிறா. கரெக்டா? ஸோ அவ என்ன பண்றா? 250 செகண்ட்ல சவிதா இங்க இருந்து இங்க வந்துடுறா. அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து அவ டிராவல் பண்ணிருப்பா? இது பாருங்க, இது ஒரு 450னா 1950 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து டிராவல் பண்ணிருப்பா. கரெக்டா? எவ்வளவு செகண்ட்ஸ்ல? 250 செகண்ட்ஸ்ல.
கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 டேபிள்ஸில் 30, இது ஒரு 4னா 39 வரும். 39 டிவைடட் பை 5 எவ்வளோ? 7.8. 7.8 மீட்டர் பர் செகண்ட் தான் சவிதாவோட ஸ்பீடு. ஓகேவா? இது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தான் ஸ்பீடு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். எல்லாமே பாருங்க, நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னா லீனியர் ரேஸில் கான்செப்ட் தான் ஒரு மாதிரி இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பட் கால்குலேட்டிவாலாம் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 தடவை பார்த்துட்டு வந்து முடிஞ்சா வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான்ப்பா, அதனால வந்து நீங்கள் தேடுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதே மாதிரி நல்லா புரிஞ்சிருக்கும், பல்ப் எரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேலும் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரெகுலராக வந்து மேக்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சிஜிஎல்க்கு முன்னாடி வரும், இன்னையிலேருந்து ஒரு 2-3 டேஸில் வந்து நம்ம சிஜிஎல்ல முக்கியமாக தேவைப்படக்கூடிய சம்ஸு, மாடல்ஸு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக இப்போ எப்படி நான் டிஸ்கஸ் பண்ணணும் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடப்போம். சரியா? இதர் லைவ் இல்லைன்னா இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் வழியாகும். ஓகேவா? சரிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணுங்கள். நம்ம செஷன் வந்து பிடிச்சதுன்னா லைக் தயவு செஞ்சு பண்ணுங்கள். இந்த ஒர்க்குக்காக வந்து ஒரு 2.5 hours 3 hours வந்து ஒர்க் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ வந்து கொடுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. கொடுக்குற இதில் கொடுத்த சம்மை வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. எக்ஸாமில் வந்து இதே மாதிரி ஒரு மாடல் கேட்டாங்கன்னா, இவங்க வீடியோவில் பார்த்தோம்ல, கரெக்டாக போட்டுருணும் அப்படின்ட்டு தயவு செஞ்சு போட்டுருங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? தேங்க்யூ.